இங்க 3 ஆஸ்ட்ரோனட் வழி மாறி ஒரு பிளானட்ல போய் தரையிறங்குறாங்க. பார்த்தா அந்த பிளானட் அப்படியே நம்ம பூமி மாதிரியே இருக்கு. இவங்க இறங்குனது பார்த்த முதல் சீன் ஒரு நாய் நின்னு தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா அங்க இருக்கிற நாய் 1 இன்ச்சு கூட அசையாம சில மாதிரி நின்னுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பிளானட்ல இருந்து பார்த்தா 2 சூரியன் தெரியுது. சோ இவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே ஒரே குழப்பமா இருக்கு. அப்பதான் பக்கத்துல ஒரு வயசானவரை பாக்குறாங்க. உடனே அவர்கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அவருமே உறைஞ்சு போன சில மாதிரியே நின்னுட்டு இருக்காரு. இத பார்க்கும்போதுதான் இவங்களுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. ஏன்னா அவரை பாக்குறதுக்கு அப்படியே மனுஷன் மாதிரியே இருக்காரு. சுத்தி மரம் செடின்னு எல்லாமே பூமி மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்லாம தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் இருக்கு. அப்புறம் ஏன் இவங்க இப்படி உறைஞ்சு போய் நிக்கிறாங்கன்னு டவுட் வருது. சோ இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஊருக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டுக்குள்ள நிறைய மக்கள் இருக்காங்க. ஆனா அவங்களும் இதே மாதிரி சில மாதிரி தான் இருக்காங்க. அத பார்த்ததும் இதுக்கு மேல கொஞ்ச நேரம் கூட இந்த பிளானட்ல இருக்க கூடாதுன்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப வழியில ஒருத்தர் தனியா ஒரு வீட்டுல பேப்பர் படிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. சோ அவரும் அசைய மாட்டாருன்னு நினைச்சு பக்கத்துல போறாங்க. பார்த்தா அவர் இவங்களை பார்த்ததும் ரொம்ப சாதாரணமா பேசிட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்ததும் எல்லாருக்கும் டீ குடிக்க கொண்டு வராரு. இவங்களும் அந்த டீயை வாங்கி குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டே ஒவ்வொருத்தரா மயக்கம் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவர்தான் இந்த பிளானட்ல இருக்கிற எல்லாரையும் சிலையா மாத்தி ஒரு ஆர்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப இவங்களையும் அவங்க வந்த ஸ்பேஸ் ஷிப்லயே ஒரு சிலையா மாத்தி வச்சிடுறாரு.